எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா, சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையில் உள்ள புகழ்பெற்ற காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயிலில் இருக்கேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உன்னை மறவேன். நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும், கந்தனே உன்னை மறவேன். அதாவது பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய நன்னாள் தைப்பூச திருநாளாக, முருகனுக்கு உகந்த திருநாளாக உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட தைப்பூசம் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் மிக சிறப்பாக தைப்பூசத்திற்கு பெயர் பெற்ற ஸ்தலம் இந்த காளிப்பட்டி கந்தசாமி திருக்கோயில். இங்கே தைப்பூச திருவிழா தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமண 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான கோயில். இது லட்சுமண கவுண்டர் என்ற ஒரு பூசாரியால் இது நிறுவப்பட்டது. இந்த லட்சுமண கவுண்டர் தீவிரமான முருகபக்தர். அவர் பழனிக்கு பாத யாத்திரையாக புனித பாத யாத்திரை சென்று சித்தி பெற்று இங்கிருந்து அருள்வாக்கு கூறி வந்தார். அவர்தான் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலை நிறுவினார். அவர் பாம்பு கடித்தவங்களை உயிர்ப்பித்தும், இந்த மடி சுரக்காத பசுமாட்டிலிருந்து பால் சுரக்க வைத்தும் பல அற்புத நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி இருக்கிறாரு. அவர் கட்டிய கோயில் தான் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில். இன்றும் இந்த கோயிலில் அந்த லட்சுமணி கவுண்டருடைய வம்சாவளியினர், அவர் வழி வந்தவர்கள் தான் பூசாரிகளாக சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, பூஜைகள் எல்லாம் அவர் லட்சுமண கவுண்டர் பரம்பரையினர் தான் செய்து வருகிறார்கள். இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க. தைப்பூசத்துக்கு நடைபெறக்கூடிய தேர் திருவிழா பாருங்கள், 2 தேர் கட்டிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். முதல் தேரில் நம்ம காளிப்பட்டி கந்தசாமி, அதை கந்தசாமினா முருகர், வள்ளி தெய்வானையோட திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். பின்னாடி தேரில் விநாயகர் வருவார். இந்த 2 தேரும் சுற்றி வரும். இந்த தைப்பூச தேர் திருவிழா மிக மிக பிரசித்தி பெற்றது. அதே மாதிரி காளிப்பட்டி கந்தன் கோயிலோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த கோயிலில் வழங்கக்கூடிய கருநிற திருநீர் பிரசாதம். எல்லா கோயிலையுமே பார்த்திங்கன்னா வெண்மையான வளவளப்பில் தான் திருநீர் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் சொர சொரன்னு முறமுறப்பான இருக்கக்கூடிய ஒரு திருநீர் தான் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, இந்த பகுதி மக்கள் நடப்பாண்டு கரும்பு விளைச்சல் நல்லபடியாக நடந்தால் உனக்கு திருநீர் செஞ்சு தரோன்னு வேண்டிக்கிட்டு, அந்த விளைச்சல் முடிஞ்ச உடனே அந்த கரும்போட சோகை, கரும்பை எல்லாம் சக்கையாக்கி அவற்றை எரித்து சாம்பலாக்கி அதை பிரசாதமாக கொண்டு முருகனுக்கு கந்தசாமிக்கு படைப்பாங்க. அது திருநீர் பிரசாதமாக, கருப்பு நிற திருநீர் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படும். இந்த திருநீரோட இன்னொரு மகிமை என்னன்னாக்கா, இந்த திருநீரை எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னாக்கா தீராத நோயெல்லாம், மனநோய் உள்பட உடல் நோய் அனைத்தும் தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் உங்களுக்கு தீராத நோய்கள் ஏதாவது இருந்தால் காளிப்பட்டி கந்தனை தரிசனம் பண்ணிட்டு அந்த திருநீரை நம்பிக்கையோடு நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பூரண நலம் அடைவீர்கள். அதே போல் இது மேற்கு நோக்கிய முருகன், பழனி முருகன் போன்றே அழகாக பழனி முருகனே தத்ரூபமாக உரித்து வைத்தது போல் இந்த முருகன் இருக்கும். அதனால் பழனி முருகனை தரிசிக்க பாக்கியம் இந்த காளிப்பட்டி கந்தசாமியை தரிசித்தா கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயில். இங்கே பங்குனி மாதம் உத்தரத்துக்கு தீர்த்த காவடிகள், ஐப்பசி மாதம் கந்த சஷ்டிக்கு சூரசம்ஹாரம், அப்புறம் கார்த்திகை மாதம் தீபம், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இந்த உற்சவங்கள்லாம் நடைபெறும். அதே மாதிரி சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் உண்டு. அதே போல் இந்த சஷ்டி கிருத்திகையிலெல்லாம் கோயிலை சுற்றிலும் மலர்களால் அலங்கரிப்பதற்காக பக்தர்கள் டன் கணக்கில் வண்ண வண்ண பூக்களை, சாமந்தி, சம்மங்கி, ரோஜான்ட்டு விதவிதமான பூக்களை தங்கள் திருக்கரங்களால் முருகன் மீது பக்தியோடு தொடுத்து, காய்கனிகள், சாத்துக்குடி, ஆப்பிள் போன்ற பழங்களால் வண்ண வண்ண சரங்களாக தொடுத்து கோயில் முழுவதும் பூ அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்புறம் உற்சவர் முருகன், விநாயகர் இருக்க உற்சவர், வள்ளி தெய்வானை உற்சவர், இதெல்லாம் மிகவும் அழகாக நல்ல நம்ம தெய்வீக காட்சியோடு நம்ம இங்கே காண்பது ரொம்ப சிறப்பு. சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் முருக பக்தர்கள் உட்பட
அனைவரும் வந்து தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம். ரொம்ப 300 ஆண்டுகள் பழமையான ஸ்தலம். மேற்கு நோக்கிய முருகன். அதுவும் இந்த தேர் திருவிழா, தைப்பூசத்துக்காக நடக்கிற தேர் திருவிழா இப்போ ரொம்ப விசேஷமானது. அதை அனைவரும் வந்து தரிசித்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த எழில் ஹைலைட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாம் உங்கள் குரூப்லலாம் ஷேர் பண்ணி உங்கள் மேலான ஆதரவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். காளிப்பட்டி கந்தனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.